ஓம் சாந்தி. 18-3-2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஞானக் கடலை கடைந்து நீங்கள் சொற்பொழிவாற்றக்கூடிய தலைப்புகளை கண்டுபிடியுங்கள். அனைத்து இடங்களினதும் சொற்பொழிவுகளின் தலைப்பு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். இதுவே உங்கள் மத்தியில் உள்ள ஒற்றுமைக்கான அடிப்படையாக ஆகும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் திறமை சித்தி எய்துவதற்காக எந்த முயற்சியை தொடர்ந்தும் செய்ய வேண்டும்? பதில்: சகல கர்ம பந்தனங்களுக்கும் அப்பாற் செல்வதற்கான முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் எவருடனாவது பேசும் பொழுது அவரை உங்கள் சகோதரரான ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். சகோதரரை பாருங்கள். நீங்கள் தந்தையை செவிமடுக்கும் பொழுது தந்தையை நெற்றியின் மத்தியில் பாருங்கள். அனைவர் மீதும் இந்த சகோதர பார்வையை நீங்கள் பேணுவதன் மூலம் சகோதரத்துவ அன்பும் உறவு முறையும் உறுதியாகும். இதற்கு முயற்சி தேவை. ஆனால் இம்முயற்சியே உங்களை திறமை சித்தி எய்துவதற்கு உதவுகின்றது. ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோர இருக்கும் குழந்தைகள் இந்த முயற்சியை நிச்சயமாக செய்வார்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இதுவே மரண பூமி என்பதும் இதற்கு நேர்மாறாக அமரத்துவ பூமி உள்ளது என்பதும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பக்தி மார்க்கத்தில் சங்கரர் பார்வதிக்கு அமரத்துவ கதையை கூறினார் என்று காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் இப்பொழுது அந்த அமரத்துவ பூமிக்கு செல்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த கதையை கூறுபவர் சங்கரர் அல்ல. ஒரேயொரு தந்தையாகிய ஞானக் கடலே உங்களுக்கு இந்த கதையை கூறுபவர். இந்த கதையை உங்களுக்கு கூறும் அளவிற்கு சங்கரர் ஞானக் கடல் அல்ல. மரணத்தை எவ்வாறு வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இந்த ஞானமே உங்களை அமரத்துவமானவர்களாகவும் அனாதியானவர்களாகவும் ஆக்குவதுடன் உங்கள் ஆயுட்காலங்களையும் அதிகரிக்கின்றது. அங்கு மரணம் என்பது இல்லை. இங்கு 5 விகாரங்களையும் வெற்றி கொள்வதன் மூலம், அதாவது ராவணனை வெற்றி கொள்வதன் மூலம் நீங்கள் ராமருடைய ராஜ்யத்தின், அதாவது அமரத்துவ பூமியின் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். ராவண ராஜ்யம் மரண பூமியாகும். ராமராஜ்யம் அமரத்துவ பூமியாகும். தேவர்களுக்கு ஒரு பொழுதும் மரணம் வருவதில்லை. அங்கு யம தூதர்கள் இல்லை. மனிதர்கள் எவ்வாறு மரணத்தை வெல்வது என்ற தலைப்பு மிகவும் சிறந்ததாகும். இவ்விஷயங்கள் அனைத்தும் இந்த ஞானத்திற்கு உரியவை. பாரதமே மக்கள் நீண்ட ஆயுட்காலத்தை கொண்டிருந்த அமரத்துவ பூமியாக இருந்தது. பாம்பின் உதாரணமும் சத்திய யுகத்திற்கு பொருத்தமானது. பாம்பு தனது தோலை நீக்கிய பின் இயல்பாகவே வேறொன்றை பெறுகிறது. இதுவே எல்லையற்ற விருப்பமின்மை என அழைக்கப்படுகின்றது. முழு உலகமும் அழியப் போகின்றது என்பதையும் நீங்கள் உங்கள் பழைய சரீரங்களை நீக்க வேண்டும் என்பதையும் அறிவீர்கள். தற்போதைய உங்கள் பழைய தோள்கள் உங்கள் 84 பிறவிகளின் இறுதித் தோள்கள் ஆகும். இது அமரத்துவ பூமியில் நிகழ்வதில்லை. அங்கு அவர்கள் தங்கள் பழைய சரீரங்கள் முக்கிய நிலையை அடைந்ததும் அவற்றை நீக்கி புதியவற்றை எடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வார்கள். நீங்களும் ஒரு காட்சியை காண்கின்றீர்கள். புரிந்து கொள்ளுதலும் நுண்ணறிவு என அழைக்கப்படுகின்றது. உங்கள் புதிய தோல் உங்களுக்காக தயாராக உள்ளது. நீங்கள் இப்பொழுது உங்கள் பழைய தோள்களை நீக்க வேண்டும். இவ்வாறே அங்கு நிகழும். மரணமே இல்லாத அவ்வுலகம் அமரத்துவ பூமி என்று அழைக்கப்படுகின்றது. சரியான நேரத்தில் நீங்கள் உங்கள் சரீரத்தை நீக்குவீர்கள்.
ஆமையின் உதாரணமும் இங்கு பொருந்துகின்றது. அது தனது வேலைகளை செய்த பின் அகநோக்கில் செல்கின்றது, அதாவது அங்கங்களை உள்ளிழுத்துக் கொள்கின்றது. இங்குள்ள உதாரணங்கள் பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களினால் பெயரளவில் மாத்திரமே பிரதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. ராக்கி, தசரா, தீபாவளி, ஹோலி போன்ற பக்தி மார்க்கத்தில் அவர்கள் கொண்டாடுகின்ற அனைத்து பண்டிகைகளும் இந்த நேரத்திற்கே பொருத்தமானவை என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். இவ்விஷயங்கள் சத்திய யுகத்தில் இருப்பதில்லை. மனிதர்களால் எவ்வாறு மரணத்தை வெற்றி கொள்ள முடியும், எவ்வாறு சகல ஆத்மாக்களும் மரண பூமியை விட்டு அமரத்துவ பூமிக்கு செல்கின்றனர் என்ற தலைப்புக்கள் அனைத்தையும் கொண்ட ஒரு பட்டியலை தயாரியுங்கள். அவர்கள் ஒரு நாடகத்தின் கதையை எழுதிய பின் இன்று இன்ன நாடகம் இடம்பெறும் என்று கூறுவதைப் போன்று நீங்களும் அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு முன்னர் இந்த கருத்துக்கள் அனைத்தையும் எழுத வேண்டும். நீங்கள் கருத்துக்களை கொண்ட ஒரு பட்டியலை வைத்திருக்க வேண்டும். இன்று இத்தலைப்பு உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படும். ராவண ராஜ்யத்தை விட்டு நீங்கள் எவ்வாறு தேவர்களின் ராஜ்யத்திற்கு செல்ல முடியும் என்ற விளக்கம் ஒன்றே. ஆனால் மக்கள் பல்வேறு தலைப்புக்களை செவிமடுக்கும் பொழுது எல்லையற்ற தந்தையிடமிருந்து எவ்வாறு தங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை அவர்கள் பெற்று பெருமளவு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். சந்நியாசிகள் 125வது யாகம் வளர்ப்பதை கொண்டாடுவது பற்றியும் அதற்கு கீழே உரையாடுவதற்கான தலைப்புக்களின் பட்டியலும் இருந்ததாக ஒரு பத்திரிகையில் எழுதப்பட்டுள்ளது. இங்கு தந்தை கூறுகின்றார், முழு உலகமும் முற்றாக அர்ப்பணிக்கப்படுகின்ற இந்த யாகத்தை நான் ஒரு தடவையே உருவாக்குகிறேன். அவர்கள் பல யாகங்களை உருவாக்கி பல பெரிய ஊர்வலங்கள் போன்றவற்றை நடத்துகின்றனர். உருத்ர சிவ பாபாவே இந்த ஒரு யாகத்தை மட்டுமே இங்கே உருவாக்குகின்றார் என்பதையும் அதனுள் பழைய உலகம் முழுவதும் முற்றிலும் அர்ப்பணமாக போகின்றது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். புதிய உலகம் ஸ்தாபிக்கப்பட்டு நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள். தந்தை இவை அனைத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். படைப்பவரான தந்தை வந்து தன்னை பற்றிய ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பதுடன் படைப்பின் ஆரம்பம், மத்தி, இறுதியின் ஞானத்தையும் கொடுக்கின்றார். அவர் ராஜயோகத்தையும் உங்களுக்கு கற்பிக்கின்றார். சத்திய யுகத்தில் தூய தேவர்கள் இருக்கின்றனர். அவர்களும் ராஜ்யத்தை ஆட்சி செய்கின்றனர். அது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தலைப்புகளையும் நீங்கள் கொண்டிருக்கலாம். சத்திய யுகத்தின் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எவ்வாறு ஸ்தாபிக்கப்படுகிறது, உலகம் முழுவதும் அமைதி எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, வந்து இதை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வாறு அமைதியை உருவாக்குவது என்பதை வேறு எவராலும் அன்றி பரமாத்மாவாகிய பரம தந்தையால் மாத்திரமே உங்களுக்கு புத்திமதி கூற முடியும். தமது எண்ண கருத்துக்களை வழங்குகின்ற மக்களுக்கே பரிசுகள் வழங்கப்படுகின்றன. யாரால் உலகில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான பரிசினை கொடுக்க முடியும், அதனை எவ்வாறு செய்து முடிக்கலாம் என்ற தலைப்பும் இருக்கின்றது. ஞானக்கடலை கடைந்து பல தலைப்புகளை கொண்ட ஒரு பட்டியலை தயாரியுங்கள். அதே தலைப்பு அனைத்து இடங்களிலும் இடம்பெறுகின்ற வகையில் ஆயத்தங்களை செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் அனைவருக்கிடையேயும் தொடர்புகள் உருவாக்கப்படும். ஒரு பட்டியலை தயாரியுங்கள். முன்னரே அனைவரும் அறிந்து கொள்ளட்டும். அதே சொற்பொழிவே அனைத்து இடங்களுக்கும் கொடுக்கப்பட உள்ளது என அனைவரும் அறியும் வகையில் அந்த செய்தி டெல்லிக்கு அனுப்பப்பட வேண்டும். இதுவே ஒற்றுமை என்றழைக்கப்படுகின்றது. உலகமெங்கும் ஒற்றுமையின்மை காணப்படுகின்றது.
ஆனால் ராமராஜ்யத்தின் புகழ் என்பது சிங்கமும் பசுவும் ஒரே குளத்தில் ஒருமித்தே நீர் அருந்துகின்றமையாகும். அத்தகைய ஒரு கதை திரேதாயுகத்திற்கு கொடுக்கப்பட்டால் சத்திய யுகம் எவ்வாறு இருந்திருக்கும்? சமய நூல்களில் பல்வேறு கதைகள் எழுதப்பட்டுள்ளன. ஒரேயொரு தந்தையால் உங்களுக்கு கூறப்பட்டுள்ள ஒரு கதையை மாத்திரம் நீங்கள் இப்பொழுது செவிமடுக்கின்றீர்கள். அவர்கள் உலகில் எண்ணற்ற கதைகளை தொடர்ந்தும் உருவாக்குகின்றனர். துவாபர யுகத்தின் ஆரம்பத்திலிருந்து கலியுக இறுதி வரை உருவாக்கப்பட்டுள்ள இந்த சமய நூல்களில் எவையும் அங்கு இருப்பதில்லை. பக்தி மார்க்கத்தின் அனைத்தும் முடிவடைந்து விடுகின்றது. இங்கு நீங்கள் பார்க்கின்ற அனைத்தும் தீயவை. ஆகவே பார்த்தும் பார்க்காதீர்கள், கேட்டும் கேட்காதீர்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற விஷயங்களை மாத்திரமே உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். சங்கம யுகத்து பிராமணர்களாகிய நாங்கள் மிகவும் மேன்மையானவர்கள். நாங்கள் தேவர்களை விட மேன்மையானவர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் கடவுளின் குழந்தைகள். எமது எண்ணிக்கை தொடர்ந்தும் படிப்படியாக வளர்கின்றது. அத்தகைய இலகுவான விஷயங்களும் எவருடைய புத்தியிலும் இருப்பதில்லை. நீங்கள் கடவுளின் குழந்தைகள். ஆகவே நீங்கள் நிச்சயமாக ஸ்வர்க்க அதிபதிகளாக வேண்டும். ஏனெனில் தந்தையே ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பவர். கல்பத்தின் கால எல்லை 100,000 வருடங்கள் என்று கொடுக்கப்பட்டமையால் அவர்களால் எதனையும் நினைவிற்கொள்ள முடியவில்லை. தந்தை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். இது 5000 வருடங்களுக்கான விஷயமாகும். நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள். அவர் மீண்டும் உங்களை அவ்வாறு ஆக்குகின்றார். தனிப்பட்ட முறையில் செவிமடுப்பதால் நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்வதுடன் புத்துணர்ச்சியும் அடைகின்றீர்கள். தங்கள் ஆஸ்தியை தந்தையிடமிருந்தே தாங்கள் பெற வேண்டும் என்பது புத்திசாலியான விவேகமுள்ள குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. தந்தை உலகை புதிதாக்குகின்றார். ஆகவே நாங்கள் நிச்சயமாக அந்த புதிய உலகில் இருக்க வேண்டும். அனைவரும் ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகள். ஒவ்வொருவரின் சமயமும் வேறுபட்டது. அனைவரும் வசிக்கும் இடமும் வேறுபட்டதாகும். ஒவ்வொருவரும் வேறுபட்ட வழியில் வந்து பேசுகின்றனர். அவர்கள் எவ்வாறு சென்று பரந்தாமத்தில் வசிக்கின்றனர் என்பதும் புத்தியில் உள்ளது. பரந்தாமத்திலும் வம்சாவளி விருட்சம் உள்ளது. சூட்சும உலகில் வம்சாவளி விருட்சத்தை காண முடியாது. சூட்சும உலகில் காணப்படுகின்ற எதுவானாலும் அவை காட்சிகளே ஆகும். அவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் சூட்சும உலகிற்கு செல்லும் பொழுது அனைத்தையும் ஒரு மௌன படத்தை பார்ப்பது போன்று பார்க்கின்றீர்கள். முதலில் அவர்கள் தயாரித்த படங்கள் மௌன படங்களாக இருந்தன. பின்னர் அவர்கள் அவற்றை ஒலியுடன் தயாரிக்க ஆரம்பித்தனர். மௌனத்தை மட்டும் கொண்ட ஒரு நாடகத்தை உங்களால் தயாரிக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வாறு மௌனமாக வாழ்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். அங்கு ஆத்மாக்களின் வம்சாவளி விருட்சம் உள்ளதை போன்றே இங்கும் மனிதர்களின் விருட்சம் உள்ளது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் உங்கள் புத்தியில் வைத்து அவற்றை இட்டு சொற்பொழிவாற்றுங்கள். இவ்விஷயங்கள் அனைத்தையும் கற்பதற்கு நேரம் எடுக்கின்றது. நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டாலும் அனைத்தையும் கிரகிக்க கூடியதாகவும் சந்தோஷத்தை அனுபவிக்க கூடியதுமான நினைவு யாத்திரை எங்கே? எவ்வாறு மிக சரியான யோகத்தை கொண்டிருப்பது என்பதை நீங்கள் இப்பொழுது கற்கின்றீர்கள். அனைவரையும் உங்கள் சகோதரராக கருதி மரியாதை கொடுக்க வேண்டும் என குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரின் நெற்றியே ஆத்மாவின் சிம்மாசனமாகும். இதனாலேயே பாக்ய ரதம் பாபாவின் சிம்மாசனமாக நினைவு கூறப்படுகின்றது. நீங்கள் இவ்விஷயங்களை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது உங்கள் சகோதரர்களுக்கு விளங்கப்படுத்துகின்றீர்கள் என்பதை அறிந்திருங்கள். இந்த மனோபாவத்தை பேணுவதற்கு
பெருமளவு முயற்சி தேவை. இந்த முயற்சியை செய்வதன் மூலமே நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். தந்தையும் உங்களை இவ்வாறாகவே பார்க்கின்றார். தந்தையின் பார்வையும் நெற்றியின் மத்தியிலேயே ஈர்க்கப்படுகின்றது. ஓர் ஆத்மா ஒரு சின்னஞ்சிறிய புள்ளி. ஆத்மாக்களே செவிமடுக்கின்றனர். நீங்களும் தந்தையை நெற்றியின் மத்தியிலேயே பார்க்கிறீர்கள். பாபாவும் இங்கிருக்கின்றார். சகோதரரும் பிரம்மாவின் ஆத்மாவும் இங்கிருக்கின்றார். இத்தகைய விஷயங்களை உங்கள் புத்தியில் கொண்டிருப்பதன் மூலம் ஞானக்கடலின் குழந்தைகளாகிய நீங்களும் ஞானக்கடல்கள் ஆகுகின்றீர்கள். இதனை செய்வது உங்களுக்கு மிகவும் இலகுவானது. வீட்டில் தமது குடும்பங்களுடன் வசிப்பவர்களுக்கு இந்த ஸ்திதியை பேணுவது சிறிது சிரமமாக இருக்கின்றது. செவிமடுத்த பின்னர் அவர்கள் வீடு திரும்புகின்றனர். ஆனாலும் அவர்களின் வீடுகளிலுள்ள சூழல் வேறுபட்டதாக இருக்கும். இங்கு அது இலகுவாகும். பாபா உங்களுக்கு மிகவும் இலகுவான ஒரு வழிமுறையை கூறுகின்றார். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். மற்றவர்களை உங்கள் சகோதரர்களாக பாருங்கள். இந்த சகோதரத்துவ பார்வையினூடாகவே உங்களால் கர்ம பந்தனங்கள் அனைத்திற்கும் அப்பாற் செல்ல முடியும். உங்களால் சரீரங்களை மறந்து தந்தையை மாத்திரம் நினைவு செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த முயற்சியை நீங்கள் தொடர்ந்தும் செய்தால் திறமை சித்தி எய்துவீர்கள். எவ்வாறாயினும் வெகு சிலரால் மாத்திரமே இந்த ஸ்திதியை பேண முடியும். அவர்களே ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுபவர்கள். 8 மணிகளை கொண்டுள்ள மாலையும் உள்ளது. ஆகவே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோர உள்ளவர்கள் என்ன நடந்தாலும் நிச்சயமாக முயற்சி செய்வார்கள். ஏனைய விஷயங்களுக்குள் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அன்பும் உறவு முறைகளும் சகோதரத்துவ பார்வையினூடாகவே உருவாகுகின்றன. அந்த பார்வை உறுதியாகுகின்றது. ஆகவே தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு பல ஆழமான விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றேன். அவை அனைத்தையும் பயிற்சியில் இடுவதற்கு முயற்சி தேவை. நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுதும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஓர் ஆத்மாவாக கருத வேண்டும். ஆத்மாவே செவிமடுக்கிறார். நீங்கள் செவிமடுக்கின்ற ஆத்மாவை பார்க்கிறீர்கள். ஆத்மாக்கள் செயல்களின் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என அம்மக்கள் கூறுகிறார்கள். சரீரம் செவிமடுக்கின்றதா? அது தவறானது. தந்தை அத்தகைய ஆழமான விஷயங்களை உங்களுக்கு கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்களே முயற்சி செய்ய வேண்டும். முன்னைய கல்பத்தில் ஏதோ ஒரு தகுதியை பெற்றவர்களே மீண்டும் முயற்சி செய்வார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த அனுபவத்தையும் கூறுகிறார்கள். நான் இவ்வாறு பேசி செவிமடுத்து இந்த பழக்கத்தை வளர்த்துக் கொண்டுள்ளேன். ஆத்மாக்களுக்கே மன்மனா பவ் என கூறப்படுகிறது. ஆத்மாக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் மன்மனா பவ், அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த முயற்சி மறைமுகமானது. மாணவர்கள் சென்று கற்பதற்காக மரத்தடியில் அமர்கிறார்கள். ஆனால் அது பௌதீக விஷயமாகும். இவை அனைத்தையும் இப்பொழுது நீங்கள் பயிற்சி செய்வதன் மூலம் இந்த பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். நீங்கள் புதிய விஷயங்களை செவிமடுக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது செவிமடுப்பதையே புதியவர்களும் வந்து செவிமடுப்பார்கள். தாங்கள் தாமதமாக வந்துவிட்டதாக சிலர் கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே மிகவும் முதற்தரமான ஆழமான சூட்சும விஷயங்களை செவிமடுத்து முயற்சி செய்வதால் மிக உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியும். நல்லது. மாயை உங்களை இறுதி வரையும் விடப் போவதில்லை. நீங்கள் வெற்றி பெறும் வரை மாயையுடனான உங்களுடைய யுத்தம் தொடரும். பின்னர் நீங்கள் திடீரென்று சென்று விடுவீர்கள். நீங்கள் எந்தளவுக்கு நினைவை கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை பொறுத்தே
நீங்கள் தந்தையிடம் செல்கின்றீர்கள் என்ற விழிப்புணர்வுடையவராகி பின்னர் நீங்கள் சடுதியாக நீங்குவீர்கள். பிரம்ம தத்துவத்துடன் கலக்கும் லட்சியத்தை கொண்டிருப்பவர்கள் தங்கள் சரீரங்களை நீக்கும் பொழுது சுற்றிலும் எங்கும் மௌனம் பரவுவதை பாபா பார்த்துள்ளார். எவ்வாறாயினும் எவராலும் அனாதியான முக்தியை பெறவோ அல்லது இன்னமும் வீடு திரும்பவோ முடியவில்லை. இந்த நாடகத்தில் நடிகர்கள் அனைவரும் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் அனைவரும் இறுதியில் இங்கு கீழே இருக்க வேண்டும். அங்கு மேலே ஓர் ஆத்மாவேனும் இல்லாத பொழுது அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். சிலரே இங்கு எஞ்சியிருப்பார்கள். அனைவரும் செல்வதை நாம் பார்ப்போம் என அவர்கள் கூறுவார்கள். சத்திய யுகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பல மில்லியன் கணக்கான மனிதர்கள் இருப்பதால் அனைவரும் செல்வதை நாங்கள் பார்ப்போம். பின்னர் நாங்கள் எங்களுடைய சொந்த ராஜ்யத்திற்கு செல்வோம். மற்றவர்கள் 40 முதல் 50 பேர் வரை செல்வதை பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் எத்தனை ஆத்மாக்கள் செல்வதை பார்ப்பீர்கள்? ஆத்மாக்கள் அனைவரும் நுளம்பு கூட்டம் போல் அமைதி தாமத்திற்கு திரும்புவார்கள். உங்களையும் ஏனைய அனைவரையும் திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கே நான் வந்துள்ளேன். நான் பின்னர் உங்களை மீண்டும் கீழே அனுப்பி வைப்பேன். இவை அற்புதமான விஷயங்கள். பில்லியன் கணக்கான மனிதர்கள் வீடு திரும்புவார்கள். அவர்கள் அனைவரும் செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். அனைவரும் வீட்டிற்கு பரந்தாமத்திற்கு திரும்புவார்கள். இந்த விஷயங்கள் அனைத்திலும் உங்களுடைய புத்தி இப்பொழுது வேலை செய்ய வேண்டும். விருட்சம் படிப்படியாக மீண்டும் பெரிதாக வளர ஆரம்பிக்கும். உருண்டா மாலை உருத்திரனின் சிவன் மாலையாக ஆகும். உருத்திரனின் சிவனின் மாலை எவ்வாறு உருண்டா விஷ்ணுவின் மாலை ஆகுகின்றது என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. உங்களுக்கிடையேயும் பரந்த எல்லையற்ற புத்தியை கொண்டிருப்பவர்களால் மாத்திரமே இந்த சூட்சும விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். தந்தையை உங்களால் நினைவு செய்ய முடியும் வகையில் இவ்விஷயங்கள் அனைத்தையும் பல்வேறு முறைகளில் தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். உருத்திரரின் மாலையிலிருந்து நீங்கள் உருண்டாவின் மாலைக்குள் செல்வீர்கள். நீங்கள் பின்னர் வரிசை கிரமமாக தொடர்ந்தும் கீழே வருவீர்கள். உருத்திரனின் மாலை மிக பெரியது. வேறு எவரும் இந்த ஞானத்தை புரிந்து கொள்வதில்லை. ஆரம்பித்த காலம் முதல் வேறு எவராலும் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. சங்கம யுகத்து பிராமணர்களாகிய உங்களால் மாத்திரமே இவை அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். சங்கம யுகத்தை நினைவு செய்யுங்கள். ஞானம் அனைத்தும் உங்கள் புத்தியில் புகும். நீங்கள் அனைவருக்கும் அவர்களுடைய இலக்கை காட்டுகின்ற கலங்கரை விளக்கங்கள். நீங்கள் அத்தகைய சிறந்த கலங்கரை விளக்கங்கள் ஆகுகிறீர்கள். இங்கு உங்களுக்கு பொருந்தாத எந்த விஷயமும் இல்லை. நீங்கள் சத்திர சிகிச்சை நிபுணர்களும் அடகு பிடிப்பவர்களும் சலவைக்காரர்களும் ஆவீர்கள். இந்த சிறப்பியல்புகள் அனைத்தும் உங்களுக்குள் இருப்பதால் இந்த புகழ் அனைத்தும் உங்களுக்கு பொருந்துகின்றது. ஆனாலும் அது நீங்கள் செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக இருக்கிறது. நீங்கள் செய்யும் பணிகளுக்கு ஏற்ப நீங்கள் புகழை பெறுகிறீர்கள். தந்தை உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுப்பதால் அது பற்றி சிந்தித்துப் பாருங்கள். குழந்தைகளே, கருத்தரங்குகளை நடத்துவது குழந்தைகளான உங்களுடைய பணியாகும். நீங்கள் செய்யும் எதனையும் தந்தை நிறுத்த மாட்டார். அச்சா, அதிகளவு விளங்கப்படுத்துவதால் என்ன நன்மை இருக்கிறது? தந்தை கூறுகிறார், மன்மனா பவ். பாபா அத்தகைய போஷாக்கான உணவை உங்களுக்கு ஊட்டுகிறார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின்
அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. சங்கம யுகத்து பிராமணர்களாகிய நாங்கள் தேவர்களை விடவும் அதிக மேன்மையானவர்கள் என்ற போதையை எப்பொழுதும் பேணுங்கள். ஏனெனில் இப்பொழுது நாங்கள் கடவுளின் குழந்தைகள். நாங்கள் மாஸ்டர் ஞானக் கடல்கள். இந்நேரத்திலேயே நாங்கள் இந்த சிறப்பியல்புகள் அனைத்தையும் எமக்குள் கிரகிக்கின்றோம். 2. தந்தை விளங்கப்படுத்துகின்ற விஷயங்களை மாத்திரம் உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். வேறு எதனையும் செவிமடுக்கும் பொழுதும் அதனை செவிமடுக்காது விடுங்கள். வேறு எதனையும் பார்க்கும் பொழுதும் அதை பார்க்காதீர்கள். தீயதை செவிமடுக்காதீர்கள். தீயதை பார்க்காதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சகல உரிமைகளையும் கொண்ட ஓர் ஆத்மாவாக இருந்து இறை சேவையை செய்வதனால் பல்வகையான பலனை பெறுவீர்களாக. கூறப்பட்டுள்ளது, சேவை செய்து அதன் பலனை உண்ணுங்கள். இறை ஞானத்தை கொடுப்பதே இறை சேவையாகும். இந்த சேவையை செய்பவர்கள் அதீந்திரிய சுகம், சக்திகள், சந்தோஷம் எனும் பல்வகையான பலன்களை பெறுகின்றார்கள். பிராமணர்களாகிய உங்களுக்கு மட்டுமே இதற்கான உரிமை உள்ளது. ஏனெனில் இந்த இறை கல்வியை கற்று பிறருக்கும் கற்பிப்பதே உங்கள் கடமையாகும். அதன் மூலம் அவர்களால் கடவுளுக்கு உரியவர்களாக முடியும். அத்தகைய இறை சேவையை செய்வதனால் உங்களால் இறை பலனை கோர முடியும். இந்த போதையை பேணுங்கள். ஸ்லோகம். தந்தையுடன் இருந்தவாறே அனைத்தையும் செய்யுங்கள். நீங்கள் லேசாகவும் ஒளியாகவும் இருப்பீர்கள். ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கைகள் மார்ச் 2024. தலைப்பு: அனைத்து பிராப்திகளையும் நிறைந்து கவலையற்ற ராஜ்யத்தின் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். கவலையற்ற மகாராஜா என்றால் அனைத்து குஷியின் பொக்கிஷங்களுக்கு மாலிக். குஷி என்ற பொக்கிஷம் பிராமணர்களின் சிறப்புரிமை ஆகும். இந்த அதிகாரத்தின் காரணத்தால் தான் இன்று சிரேஷ்ட ஆத்மாக்களின் பெயர் மற்றும் ரூபத்திற்கு மரியாதை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கவலையற்ற மகாராஜா அவர்களுடைய பெயரை கூறும்போதே அல்ப காலத்திற்கான துக்கம் தூரமாகி விடுகிறது. அநேக ஆத்மாக்களுக்கு அவர் சித்திரத்தை பார்த்ததுமே சரித்திரத்தின் மகிமை பாடுகிறார்கள். மேலும் துக்கமான ஆத்மா குஷியின் அனுபவம் செய்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சைத்தன்யமான நீங்கள் சுயம் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆவீர்கள். ஓம் சாந்தி.